சங்கரிக்கா ஏக்கா உள்ள வா சின்ன பொண்ணு. வாரேன்க்கா. வா சின்ன பொண்ணு, வந்து உட்காரு. காஃபி டீ ஏதாவது குடிக்கிறியா சின்ன பொண்ணு? ஏக்கா அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் இப்பதான் வயிறு முட்டை சாப்பிட்டு வந்தேன்க்கா. அதுவே வயிறு ஃபுல்லா தான் இருக்கு. ஏக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாம் தான் வந்தேன். என்ன விஷயம் சின்ன பொண்ணு? ஏக்கா சக்திவேல் அண்ணனுக்கு என்னாச்சு? அவருக்கு என்ன, நல்லா தானே இருக்காரு. அது இல்லக்கா, நேத்து அவர் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஓ, அத பத்தி கேக்குறியா சின்ன பொண்ணு? ஓ, உங்களுக்கு தெரியுமா? அவர் உங்ககிட்டே சொன்னாரா? திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்து உன் தங்கச்சி பவி என் கூட தான் வந்துட்டு இருந்தா, திடீர்னு ஆளே காணாம போயிட்டா, என்னென்னமோ சொன்னாரு. தெரியும் சின்ன பொண்ணு, என்கிட்டயே வந்து அததான் சொன்னாரு. அது ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு, நைட் 10 மணிக்கு வரதுனால எதையாவது பார்த்து பயந்துருப்பாரு. அதனாலதான் உங்க வீட்டுக்கு வந்து ஏதாவது உளறிட்டு இருப்பாரு. அவரு கணக்கா இருப்போம். ஏக்கா நீங்க சொன்ன மாதிரி இருந்தாலும் அவர் இத்தனை வருஷத்துல எங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரிலாம் எதுவும் பேசினதே இல்லையே. இப்பதானே ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி வந்து சொல்றாரு. எனக்கும் அதே சந்தேகம் தான் சின்ன பொண்ணு. இத்தனை வருஷத்துல அவர் இந்த மாதிரி எதுவும் சொன்னதே இல்லையே. ஒருவேளை நைட் 10 மணிக்கு வரதுனால எதையாவது பார்த்து பயந்துருப்பாரு. அதனால இப்படி வந்து உளறாரு. இருக்கலாம்க்கா. சரி சின்ன பொண்ணு, அதை விடு. உன் நாத்தனார் வேற வந்திருக்கா, ஒரே ஜாலி தான் இனி உனக்கு. ஏக்கா நீங்க வேற போங்கக்கா. ஜாலியா? நான் இனிமேதான் காலி. அட ஏன் சின்ன பொண்ணு இப்படி சொல்ற? ஏக்கா உங்களுக்கு அவளை பத்தி சரியா தெரியாது. அவ சரியான விஷ குடுவ. என் மாமியார கூட சமாளிச்சிடலாம், ஆனா அவளை சமாளிக்க முடியலப்பா. அட நீங்க வேற ஏங்கா, அவ வந்ததுல இருந்து அதை செய்யுங்க அண்ணி, இதை செய்யுங்க அண்ணி, இதை கொண்டு வாங்க அண்ணின்னு என் உயிரை தான் எடுக்கிறா. அதுலயும் என் மாமியார் கிழவி இருக்கே, அவ மவ வந்ததுல இருந்து ஆடுற ஆட்டம் என்னன்றீங்க? அந்த மகாராணி பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்மீட்டான் தான் குடிப்பாங்களாம். இந்த காஃபி டீ எல்லாம் குடிக்க மாட்டாங்களாம். அதனால என் மாமியார் கிழவி போய் பூஸ்ட் ஒரு டப்பா வாங்கிட்டு வந்து நேத்து வச்சிருக்கு. நாங்க ஒரு காஃபி ஒரு வேளை போட்டு குடிச்சாலே காஃபி வேஸ்டா போகுது, காஃபி தூள் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி காப்பியை போட்டு குடிப்பேன்னு திட்டுறது. சரி விடு சின்ன பொண்ணு, எல்லா வீட்லயும் அப்படிதான். மகள் வந்தா மகளை தான் கவனிப்பாங்க, மருமகளை விட. சரி அதை விடு. நானும் உன் நாத்தனாரை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. வரியா சின்ன பொண்ணு, போய் அப்படியே உங்க வீட்டுல பாத்துட்டு வருவோம். அவளையா பாக்கணும்? சரி சரி வாங்கக்கா போலாம். போலாம் சின்ன பொண்ணு, வா. வாங்கக்கா உள்ள போலாம். எத்த உட்காருங்கக்கா. பரவாயில்ல, இருக்கட்டும் சின்ன பொண்ணு. அட வாங்க வாங்க, உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. என்னம்மா பவி, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, உன்னை பார்த்துதான் ரொம்ப நாள் ஆச்சே, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ அப்படியா, சரி சரி ஆண்டி. ஏக்கா நின்னுட்டே இருக்காதீங்க, உட்காருங்கக்கா. ஏக்கா இருங்க, நான் போய் உங்களுக்கு டீ போட்டு கொண்டாறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சின்ன பொண்ணு. இருக்கட்டும்க்கா, நான் போய் கொண்டு வரேன், இருங்க. சந்தியா சோனிலா எப்படி இருக்காங்க ஆண்டி? நல்லா இருக்காங்கம்மா. அப்புறம் நீ மறுபடியும் ஊருக்கு எதுவும் போவியா இல்ல இங்கேயே தான் இருப்பியா? இங்கேயே தான் இருப்பேன் ஆண்டி, என்னோட ஸ்டடீஸ்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே இங்கதான். ஓ சரி சரிம்மா. ஏக்கா இந்தாங்க காப்பியை பிடிங்க. தாமா சின்ன பொண்ணு. பரவாயில்லையே சின்ன பொண்ணு, வர வர நல்லா காஃபி போடுற. தேங்க்ஸ்க்கா. ஹலோ சொல்லுங்க. ராணி, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நீ எங்க இருக்க? வீடு பூட்டி இருக்கு. ஏங்க, நான் சின்ன பொண்ணு வீடு வரைக்கும் வந்தேன், அப்படியே வந்து என்ன கூட்டிட்டு போங்களேன். சரி சரி வரேன். சரிங்க, நான் வெளிய வந்து நிக்கிறேன். வச்சிடுறேன். என்ன சங்கரிக்கா, அந்த அண்ணன் கால் பண்ணாங்களா? ஆமாட்டியா, அந்த மனுஷன் வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தார் போல. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரிக்கா. பவி போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க ஆண்டி. போலாமா சங்கரி? போலாங்க, பைக்குங்க வெளியே விட்டுருக்கேன், வா போலாம். சரிங்க. இந்த பொண்ணு பவி போயிட்டு வரமா. ஐயோ இந்த பொண்ணா? நேத்து நைட் இவ்வளவு தானே பார்த்தோம். சரிக்கா. போயிட்டு வாங்க ஆண்டி. என்னங்க ஏன் பேர் இந்த மாதிரி இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, வா சீக்கிரம் போலாம். ஏங்க, வர்க்கீஸோட தங்கச்சியை பார்த்து தானே இப்படி நிக்கிறீங்க? என்னங்க, அவ நம்ம வர்க்கீஸ் தங்கச்சி தாங்க. நீங்க தான் நேத்து ஏதோ கற்பனை பண்ணிட்டு வந்திருக்கீங்க. சரி சரி, ஏதோ ஒண்ணு, வா நம்ம போவோம் சீக்கிரமா. சரிங்க போலாம். என்னமா ரெண்டு பேரும் ஏன் வெளியே நிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல மாமா, சங்கரியக்கா வந்தாங்க, இப்பதான் போனாங்க, அதான் வெளியே நின்னுட்டு இருக்கோம். அங்கடி வந்தாளா? சரி சரி, ரொம்ப நாள் ஆச்சு அவ நம்ம வீட்டுக்கு வந்து. ஆமாத்த, இப்பதான் கிளம்புனாங்க. நம்ம பவி ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு பாக்க வந்தாங்க. சரி சரி, உள்ள வாங்க. வெல்கம் டு தி கோஸ் நைட். நல்ல தூக்கம் வருது, போய் தூங்கணும். மீன் குழம்பு எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அப்புறம் தூங்குவோம். நான் கூட நாளைக்கு காலையில வரைக்கும் மீன் குழம்பு வராதுன்னு நினைச்சேன். நல்ல வேலை, மீன் குழம்பு நாளைக்கு காலையில வரைக்கும் வந்துருச்சு. இந்த மீன் குழம்பை வச்சு நாளைக்கு காலையில ஓட்டிட வேண்டியதான். ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வைப்போம். யார் இன்னாதுக்கு கதவு தட்டுறதுன்னு தெரியலையே. மணி 11 ஆக போகுது.